ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான வெங்காய ராகி பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி கூட. குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டீ டைமுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக்காக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த வெங்காய ராகி பக்கோடாவை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ராகி பக்கோடா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடவே 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நல்லா மொறுமொறுப்புக்காக தான் ஆட் பண்றோம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா எது வேணா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கை வச்சு ப்ரெஷ் பண்ணி கலந்து விடுங்க. அப்பதான் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வரும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். இதோடவே 1/2 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக மாவு பிசைஞ்சிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பக்கோடா உதுத்து போடுற மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சுக்கணும். எனக்கு கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிசைஞ்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல் கையில் எடுத்தோன்னா இந்த மாதிரி உதுக்குறதுக்கு சரியாக இருக்கணும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கடாயில் ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு, ஆயில் நல்லா சூடாக இருக்கு, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பக்கோடாவை பொரிச்சுக்கலாம். கையில் மாவு கொஞ்சமாக எடுத்து உதுத்து விட்ட மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பக்கோடாவை சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாம ஒரு 2 செகண்ட் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான ஆனியன் ராகி பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாங்க. இப்ப மீதி இருக்கிற மாவுலையும் பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஆனியன் ராகி பக்கோடா சூப்பரா ரெடிங்க. கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலையை பொரிச்சுட்டு பக்கோடாவோடய ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். செம்ம கிறிஸ்பியா செம்ம டேஸ்டா இருக்குங்க. டீ டைமுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக்கு. டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே போல் இந்த டேஸ்டியான ஆனியன் ராகி பக்கோடாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.